உலக மக்களே வணக்கம். பிரதர் சிஸ்டர், நான் ஒரு இடத்துல நிற்கிறேன்டா, என்னை பற்றி யோசிக்கணும். நான் எதுக்கு நிற்கிறேன்ட்டு, சரிங்களா? பக்கத்தில் சாக்கடை இருக்குது, பக்கத்தில் குப்பை இருக்குது, பக்கத்தில் நாய் நிற்கிதுன்னெலாம் நீங்கள் பார்க்கக்கூடாது, சரிங்களா? நான் எதுக்காக நிற்கிறேன், என்னுடைய சூழ்நிலை என்ன, அதை நீங்கள் படிக்கணும், சரிங்களா? முட்டாள்தனமாக யோசிக்கக்கூடாது. ரோடு இருக்குல்ல பிரதர் சிஸ்டர், ரோடு இது நம்ம தாத்தாவுக்கும் சொந்தமில்லை, என் தாத்தாவுக்கும் சொந்தமில்லை, உங்கள் தாத்தாவுக்கும் சொந்தமில்லை, உலகத்துக்கு சொந்தமானது இந்த ரோடு. நம்ம போகிற ரோடு, அந்த ரோட்டில் யார் வேண்டாலும் போவாங்க, யார் வேண்டாலும் வருவாங்க. இதெல்லாம் நீங்கள் படிக்கணும், சரிங்களா? அடுத்து பால் பால்னு தெரியுமில்ல, நம்ம குடிக்கிற பால். கழுதைப்பால் குடிச்சிருக்கீங்களா? குடிக்கலையா? இந்த மாதிரி என்னென்னமோ பால்லாம் குடிச்சிருக்கீங்க, சரிங்களா? அடுத்து கழுதை பாலை குடிப்பீங்க, கழுதை கருதிங்க மாட்டீங்களா? இதுதான் உங்கள் பித்தி, சரிங்களா? இன்னொன்று என்ன சொல்கிறீங்களா, பால் உங்கள் வீட்டுக்கு வருது, அதில் ஜாதி எழுதி வருதா? உங்கள் ஜாதிக்காரங்க பால் பிச்சுனதா அந்த பால்? சொல்லுங்கள். என்னமா பெரிய வள்ளுவர் மாதிரி பேசுகிறீங்களே. நீங்கள் வாங்கி குடிக்கிற பால் எத்தனை ஜாதிக்காரங்க பால்னு உங்களுக்கு தெரியுமா? சொல்லுங்கள். உங்கள் ஜாதிக்காரங்க பால் பீச்சினதா அந்த பால்? அடுத்து உங்கள் வீட்டுக்கு வருது உணவு, காய்கறி, அரிசி, சாப்பாடு, எண்ணெய், இதெல்லாம் உங்கள் ஜாதிக்காரங்க செஞ்ச பொருளா? நெய், எண்ணெய், இந்த மாதிரி என்னென்னமோ இருக்கு, டால்டா, சீனி, வெல்லம், காய்கறி, இதெல்லாம் உங்கள் ஜாதிக்காரங்க செஞ்ச பொருளா? சொல்லுங்கள் பிரதர் சிஸ்டர். ஒரு மனுஷங்கிட்ட பணந்தே இல்லை, எல்லா பேரும் ஒன்று தான், சரிங்களா? ஏழையும் பணக்காரனும் ஒன்று தான், பணந்தே இல்லை. அதனால் நீங்கள் முதிக்கிறீங்க. உழைப்பாளி தெரியுமா? உழைப்பாளிகிட்ட இருக்க உடம்பு உங்ககிட்ட இருக்கா? பணக்காரங்கிட்ட உழைப்பாளிகிட்ட இருக்க